ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெனரல் ஸ்வீட் லேடியோட இப்போ லாஸ்ட் பார்ட் வந்திருக்கோம். இந்த எண்டிங் கொஞ்சம் சேடாவே இருக்குங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே உங்களோட பெரிய பெரிய லைக்ஸையும் எனக்கு போட்டுக்கிறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட்ல இந்த கிரணும் நம்ம ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டு, அதோட அந்த கோட்டைக்கு மேலே வந்து நிற்கிறான். நின்றவன் நம்ம ஹீரோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். என்ன நீ எல்லாத்தையும் சாவடிச்சிட்டியா? இருந்தாலும் உன்னால் ஒத்தாளாக நின்று எவ்வளோ நேரத்துக்கு தான் எல்லாத்தையும் கூட போரிட முடியும்? அதுவும் இல்லாமல் இனிமேல் உனக்கு போரிடுறதுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. ஏன்னா இனிமேல் நான் ஞாஞ்சா நாட்டோட பிரின்சஸ் இல்லை. அந்த பதவியை நாங்கள் பறைக்கிறோம். அதே மாதிரி உனக்கு இனிமேல் தனிப்பட்ட ஆர்மியோட படையோட பதவியும் இனிமேல் கிடையாது. அந்த ஆர்மியோட தளபதி பதவியிலேருந்து நான் உன்னை வந்து நீக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அந்த ஆர்டர் பேப்பரை கொடுக்குறான். இந்த ஆர்டர் பேப்பர் நல்லா படிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே மேலேருந்து தூக்கி வீச நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் கீழே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். உனக்காகத்தான் அந்த நாட்டுக்கு வந்தேன், உன் ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இது முன்னால் வந்து எத்தனை ஆர்மி படைகள் இறந்து போனாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்கன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்ல, அதுக்கு அந்த கிரன்னு சொல்கிறான், என்ன பண்ணுறது, என் ராஜ்யத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் நான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து உன்னாலேயே எனக்கு பிரச்சனைங்கும் போது நான் விட்டு வைக்க முடியுமா? உனக்காக நம்ம எதுவுமே தர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்ல, நம்ம ஹீரோவா உன்னைய மாதிரி ஒரு நயவஞ்சனை நான் பார்த்ததே இல்லை. நீ எவ்வளோ மோசமான ஆளாக இருக்கா. உன் பதவிக்காகவும் உன்னோட சுயநலத்துக்காகவும் நீ எல்லா மக்களையும் பயன்படுத்திக்கிட்டா, எல்லா மக்களும் சாவடிச்சிட்டா. இப்போ கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் உயிரை பற்றி கவலை இல்லை. நீனா நானும் உத்தை கொத்த ரெண்டு பாத்துருவோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் வாள் எடுத்து நீட்ட, அதுக்கு அந்த ஹீரோனா உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது, உன்னால் இன்னும் சமாளிக்க முடியும். ஆனால் அதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. நீ இங்கேருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் நான் உன்னை வந்து சுற்றி வளைச்சி இப்போ இந்த இடத்துல உன்னை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டை திறங்க அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அந்த கேட்டை திறக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தா மரத்தில் கட்டி அப்படியே கொண்டுட்டு வராங்க. நம்ம ஹீரோவை சுற்றி அந்த ஆர்மி படைகள் அப்படியே வளைக்குது. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்மை என்னமோ பெருசாக சாதித்த மாதிரி அப்படி புஞ்சிருப்பாக சிரிச்சுக்கிட்டே வரா. இங்கே எவ்வளோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, கொஞ்சம் கூட கலக்கலாமல் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான். நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து என்ன உனக்கு பயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவ்வளோ இல்லை எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. ஆனால் என்னால் தானே நீ இந்த நிலமையில வந்து நிற்கிறா, நான் தானே உன்னை கூப்பிட்டேன், எல்லாம் என்னால் தான் அப்படிங்கிற மாதிரி அவளும் சோகமாக சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவை எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, நான் எப்போவுமே உன் கூட தான் இருக்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன்னு தெரியுமா? நீ ஒரு தடவை கூட நீ அதை பற்றி கேட்கவே இல்லை. நான் என்ன தான் இருந்தாலும் நான் 5 வருஷமாக உன்னைய பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீ எப்படி இருக்கியோ, ஆர்மி படையில் நீ என்ன மாதிரி இருக்கா, நீ சேஃபாக இருப்பியான்னு ஒவ்வொரு தடவையும் உனக்காக நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நான் என்னையை காப்பாற்ற சொல்லி உன்னை இங்கே வர வச்சு கடைசியில் உன்னை இந்த நிலமையில கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் மேலேண்டுக்கிட்டு கிரன்னு அப்படி கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே என்ன போய்கிட்டு இருக்குது, இதுங்க ரெண்டு பேரும் நின்று என்ன காதல் வசனம் பேசிக்கிட்டு இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின்மே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ கூட உன்னால் கண்டிப்பாக ஒரு ஆளாக வந்து இங்கே உள்ள எத்தனை பேரும் சமாளிக்க முடியும், உன்னோட திறமை மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் அது கூட பண்ண முடியாமல் என்னை சூழ்நிலை கைதியாக பயன்படுத்தி உன்னை மிரட்டிட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோட அழுக. நம்ம ஹீரோவை நான் அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்கவே இல்லை, நான் உன் கூட இருக்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் உனக்காக வாழணும்னு நினைக்கிறேன். என்ன இந்த ஜென்மத்தில் தான் முடியல, அடுத்த ஜென்மத்தில் ஏதாவது நடக்குமான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருந்துக்கிறோன்னா போதும், அங்கே எல்லாரும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவனை கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே ஆர்டர் பண்ண அவங்களும் ஆரோவை அப்படியே எடுத்து நீட்டுறாங்க நம்ம ஹீரோவை பார்த்து. நம்ம ஹீரோவும் அப்படியே அதுக்கெல்லாம் பயப்படாமல் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே பக்கத்தில் வந்து அவளுக்கு அப்படி கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அங்கே உள்ள படை வீரர்கள் எல்லாமே நம்ம ஹீரோ மேலே ஆரோ விட்டுறாங்க. கிட்டத்தட்ட 10-15 அம்பு வந்து நம்ம ஹீரோவை அப்படி தொலைச்சிருது முதுகுல. நம்ம ஹீரோவை அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படி கீழே விழுகிறான். மேலும் பார்த்துக்கிட்டு இருந்த கிரனுக்கும் ரொம்ப சந்தோஷம், அப்பாடி அவன் ஒளிஞ்சான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின்மே அதிர்ச்சியாக நம்ம கீழே விழுந்த நம்ம ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்க்க, நம்ம ஹீரோவும் அப்படியே இறந்து போயிட்டான். அப்போ தான் அவன் கூட இருந்தது கொண்டது, அவனை பார்த்தது, அவனை லவ் பண்ணது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு ஒன்று ஒன்றா ஞாபகம் வருது. சரி எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக எங்கேயா இருந்தான், ஆனால் தேவையில்லாமல் அவனை நான் கூட்டிகிட்டு வந்து இப்படி அவனை சாவடிச்சிட்டேனே, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் நினச்சி அழுதுகிட்டு இருக்கா.
என்னால தானே உனக்கு இந்த நிலைமை, இல்லாட்டி உனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீ நாஞ்சா நாட்டு பிரின்சஸ்ஸாக எவ்வளோ ராணுவோட தளபதியாக இருந்தா இப்போ இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டு இருக்கா. அதோட அங்கேருந்து அவளையும் கூட்டிகிட்டு வந்துட்டா நம்ம கிரண் வந்து இவளோட ட்ரெஸ்ஸை வந்து போன ட்ரிப் வந்து கலட்டுற மாதிரி இருப்பான். அதாவது அவளுக்கு ட்ரெஸ்ஸை கலட்டலை, இவளுக்கு வந்து ஏரை எதுவும் பாஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு கவசம் மாதிரி, அதாவது புல்லட் கோட் மாதிரி போட்டு தான் அனுப்பியிருப்பான். இவளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின்மே நின்றுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின்மே எதுவுமே பேசாமல் அப்படி பிரக்தியாக அப்படி சொல்லணுமே இல்லாமல் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கா. உடனே அவனும் கேட்குறான், கிரண் யான் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இன்னும் பழசு எதுவுமே நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இன்னையிலேருந்து நான் இன்னும் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்மே எந்த ஒரு சலனமே இல்லாமல் அப்படி மெதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த கிரணுமே, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதயா, நான் உனக்காக எது வேணாலும் செய்வேன், இந்த உலகத்தில் உள்ள எந்த மூளைக்கு வேணாலும் உனக்கு கூட்டிகிட்டு போவேன், நான் என்றைக்குமே உன்னை சந்தோஷமாக வச்சுருப்பேன், உனக்காக நான் எதுவும் செய்வேன், நான் இது உனக்கு ப்ராமிஸாக கொடுக்குறேன், நான் உனக்காகத்தான் இவ்வளவும் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்ல, நம்ம ஹீரோயின் எனக்கு தெரியும் நீங்கள் எனக்காகத்தான் இவ்வளவும் பண்ணீங்க, அவனோட ஒத்த உயிர் வேணுமா இல்லை மக்களோட உயிர் வேணுமான்னு கேட்டீங்க, எனக்கு அவனோட உயிரோட மக்கள் உயிர் தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுக்கெலாம் நானும் ஓகே சொல்லிட்டேன், இப்போ நான் எப்போவுமே உங்கள் பக்கம்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே அப்படியே அவன் பக்கத்தில் வந்துட்டு சரி முடிஞ்சதாகவே இருக்கட்டும், இனிமேல் நம்ம லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒயினை எடுத்து அவன் கையில் கொடுத்தோன்னே அவன் பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு கேட்குறான். நம்ம இன்னையிலேருந்து நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்காக ஆரம்பமாக தான் அந்த ஒயின், இதை நீங்களும் குடிங்க நானும் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொடுக்க அவனுக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, எங்கே இதில் பாய்சன் கிசன் கலந்துருப்போல அப்படிங்கிற மாதிரி அவனும் தயங்கி அவனும் வாங்கிக்கிறான். அதோட 2 பேரும் அப்படி கை கொடுத்துக்கிட்டு ஒருத்த மாற்றி அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சோன்னா நம்ம ஹீரோயின்மே எதுவுமே சொல்லாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே பின்வாங்கி வந்துக்கிட்டே இருக்கா. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்கிறான், இந்த வேதனையை தானே எங்கள் அக்கா அனுபவிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக போயிடுது, என்ன நீ சொல்கிறா யான் அப்படிங்கிற மாதிரி அவளை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அப்படி சிரிக்கிறா. பார்த்தா வாயிலேருந்து ரத்தம் கொலன்னு கொட்டிக்கிட்டு இருக்குது. இவளும் அப்படியே மயங்கி சரிஞ்சு விழுந்துறா. இவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஆகா இவள் ஒயினில் வந்து அந்த பாய்சன் கலந்துருக்கா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பார்த்துக்கிட்டு அப்படியே பிளட் வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் அப்படியே படுத்து கிடக்கிறவ அப்படியே அவளை யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு கண்ணில் வந்து அவங்க அக்கா கொடுத்த அந்த தாயத்து மாதிரி தெரியுது, அப்படியே நம்ம ஹீரோவோட ஃபேஸும் தெரியுது. உடனே இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த ஜென்மத்தில் தான் நீ நானும் சேராமல் போயிட்டான், கண்டிப்பாக அடுத்த ஜென்மத்திலாவது நம்ம சேரணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே கையை நீட்ட இவனுமே மெதுவாக கிரண் வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவன் சட்டையிலேருந்து ஏதோ ஒரு மாத்திரை மாதிரி எடுக்கிறான். அந்த மாத்திரை வந்து இந்த பாய்சனுக்குள்ள ஆன்டிடியூட் மாத்திரை மாதிரி போல இருக்குது. ஆனால் அதை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனுமே மெதுவாக நம்ம ஹீரோயின் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படியே கையை நீட்டிக்கிட்டே சொல்லிக்கிட்டே யுவாண்டே இந்த லைஃப்பில் தான் உன்னோட நான் சேர முடியாமல் போச்சு, அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்ம கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்வோன்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் அப்படியே இறந்து போயிடறான். நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா அந்த கிரணுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவன் கையில் உள்ள மாத்திரையை அப்படி நீட்டின மாதிரி அவனுமே அதை அப்படியே கீழே போட்டுவிட்டு இறந்து போயிடான். வேணா இவன் கூட எடுத்து சாப்பிட்ருக்கலாம், ஆனால் இவன் சாப்பிடாம நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்கலான்னு நினச்சிட்டு தான் வந்திருக்கான். அதோட இவனே இறந்து போக நம்ம ஹீரோயின் இறந்து போக அவ்வளோதாங்க, அந்த ட்ராமா ரொம்ப சோகமாகவே முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயின் அப்படியே பேசுகிற மாதிரி இருக்குது, இந்த ஜென்மத்தில் தான் நான் உன் கூட வாழ முடியாமல் போயிடுச்சு, ஆனால் கண்டிப்பாக அடுத்த ஜென்மன்னு ஒன்றா நீ நானும் ஒன்றா சேர்ந்து நல்லபடியாக வாழ்வோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ட்ராமா ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் இதோட கிளம்புறேன். இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிறேங்க, இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.